வர்த்தக மையம். அதில் வந்து 5000 யூதர்கள் வந்து டெய்லி போயிட்டு வர்றவங்க. ஒரு யூதர் கூட சாகலை. இதெல்லாம் வந்து இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து அந்த டவுட் இருக்குது. நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கான்ஸ்பிரசி வந்து இதில் நிறையா இருக்குது. ஒரு யூதர் கூட அங்கே சாகலை. அப்புறம் அங்கே மேலே அங்கே சொருன உடனே கீழே இருந்து எல்லா இடமும் சின்ன சின்ன பாம்பு வந்து வெடிச்சு எல்லாம் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு. ஆனால் பேர் வந்து ஒசாமா பின் லாடன் பேரை போட்டு ஓகே, ஏன்னா தற்கொலை படைன்னு சொல்லி இவங்க வச்சு அது மேலே வந்து அது படையோ இதோட சேர்த்து பண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒரு தனி சப்ஜெக்ட். அது போகுது அப்படின்னு எந்த ஒரு ஃப்ளைட்டாக இருக்கட்டும் அதுக்கு வந்து ஒரு பில்டிங்கில் மோதி அப்படி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மூக்கெல்லாம் உடஞ்சி போய் சாதாரண ஒரு கார் ஒரு இதில் நம்ம அடித்தால் எப்படி இருக்கு சப்பையாக போயிருது. இது வந்து அவங்க அமெரிக்கா வந்து என்ன செய்வாங்கன்னா பொய் சொல்லுவாங்க. அந்த பொய்யை வந்து உலகம் பூரா பரப்புவாங்க. அந்த பரப்புறதுக்கு முக்கியமான டூல் அவங்க யார் அப்படின்னா யூதர்கள். ஏன்னா அமெரிக்காவை வந்து வழி நடத்துறது அமெரிக்காவோட மொத்த இதையே வந்து பண்ணுறது யூதர்கள். அதனால இது நடக்கும். ஆனால் அவங்களுக்கு என்னன்னா இப்போ இந்த இடத்த கைப்பற்றி ஆப்கானிஸ்தானில் வந்து அவன் இறங்கினா மட்டும்தான் ரஷ்யா, சைனா, இந்தியா, அப்புறம் இந்த பக்கம் அரபு நாடு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அரபு நாடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் இருக்கு. ஆனால் இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு. அவங்க வந்து அமெரிக்கா பண்ணதில் அடுத்து என்ன பண்ணு, யாரை வந்து பலிகடை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணது.